வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். 9941041660. ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோல ரொம்பவே டேஸ்டியான எக்கினி வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் இதுக்கு நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜீரக சம்பா குறுன அரிசி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இந்த ரெசிபி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பக்கத்து வீட்டுல இருக்கவங்களாம் பசி எடுக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மனமாவும் டேஸ்டியாவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நான் இன்னைக்கு 1/2 கிலோல பண்ண போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஊத்திக்கோங்க. அதாவது ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெயை ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல 2 பிரிஞ்சலை, 2 ஸ்டார் பூ, அதுக்கப்புறமா ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 4 துண்டு பட்டையை இதுல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நல்லா பெரிய சைஸ்ல 2 வெங்காயத்தை மெலிசா கட் பண்ணிட்டு அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கணும். ஆனா அதோட கலர் வந்துட்டு மாறக்கூடாது. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த எக்னி புலாவோட அந்த கலர் வந்துட்டு நல்லா இருக்கும். ஏன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தான் அந்த மாதிரி தாளிப்போம். ஆனா இந்த புலாவுக்கு நம்ம வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கணும். ஆனா அதோட கலர் மாறக்கூடாது. அந்த அளவுக்கு வந்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சும் பூண்டும் பாத்தீங்கன்னா சமமா அரைச்சிட்டு, அதாவது இப்போ 100 கிராம் இஞ்சி எடுக்கிறீங்கன்னா 100 கிராம் பூண்டு, இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணிட்டு அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஆனா இதுல எதையுமே வந்துட்டு நம்ம கருக விட்டுறக்கூடாது. இதுல ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே மாதிரி கொஞ்சமா நறுக்கின மல்லித்தலை, இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலையும் புதினாவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடர். ஸோ வந்துட்டு இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுடரை வந்துட்டு இதுல மட்டும் இல்லைங்க, நீங்க வேற எந்த ஒரு நான்வெஜ் இல்லைன்னா வெஜ் ரெசிபி எதுல நீங்க ஆட் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்பவே தூக்கலா இருக்கும். ஸோ வந்துட்டு நார்மலா பிரியாணிலயே ஆகட்டும் இல்ல புலாவ்ல வந்துட்டு இந்த ஒரு பவுடர் நாங்க ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயும் இந்த எக்னி புலாவுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை ஆட் பண்ணாதான் பாத்தீங்கன்னா நல்லா மனமா இருக்கும். அடுத்ததா கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கலரிக்கலாம். இதுவே நீங்க நான்வெஜ் எக்னி புலாவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல கரம் மசாலா சேர்க்கணுன்ற அவசியம் இல்ல. இது வெஜ் எக்னி புலாவ் அப்படிங்கறதுனால இதுல கரம் மசாலா வந்துட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா அதுல அந்த ஒரு கொழுப்பு வந்துட்டு இந்த நான்வெஜ்ல இருக்கும். ஆனா இதுல அது இருக்காது. அதனால நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நல்லா பழுத்த தக்காளியா பார்த்து ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். அடுத்ததா ஒரு லெமனை அந்த ஜூஸை இதுல புழிஞ்சுக்கலாம். என்கிட்ட தயிர் இல்லை, அதனால நான் வந்துட்டு ஒரு லெமன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே தயிர் இருந்துச்சுன்னா பாதி லெமன் ஜூஸும் அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு தயிரும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். தயிர் இல்லாததால நான் ஃபுல் லெமன் ஜூஸை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கிளறினதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா பீன்ஸ், அதுக்கப்புறமா கேரட், கொஞ்சமா பச்சை பட்டாணியை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்திட்டு ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது, கொஞ்சமா சேர்த்திக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதை சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு ஆட் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணிருக்க இந்த வெஜிடபிள்ஸ்ல உப்பு வந்துட்டு ஆட் ஆயிரும். உப்பு சேர்த்து நல்லா கிளறினதுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா இந்த புலாவுக்கு ஜீரக சம்பா குறுன அரிசி எடுத்திருக்கேங்க. சீரியஸா இந்த ஜீரக சம்பா குறுன அரிசியோட அந்த மனமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம இது விலையும் பாத்தீங்கன்னா கம்மி. கிலோ பாத்தீங்கன்னா 45 இருந்து 50 ரூபாய் தான் வரும். ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இந்த அரிசி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா தக்காளி சாதம், அதுக்கப்புறமா
பருப்பு சாதம் கூட செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் இன்னைக்கு அந்த அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லைன்னா நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதுல ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா அந்த 1/2 கிலோ அரிசியை நல்லா தண்ணீரை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். அந்த அரிசி எதுலாவது அளந்துட்டு ஒரு டம்ளர் அரிசினா 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணிங்கிற கணக்குல நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை நீங்க அரிசி வந்துட்டு ஊற வைக்கல அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்துட்டு ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். லைட்டா தண்ணி வத்துனதுமே நம்ம வந்துட்டு கேஸை வந்துட்டு சிம் பண்ணி தம்முக்கு விட்டுறணும். இப்போ தண்ணி பாத்தீங்கன்னா வத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நல்லா ஒரு கிளறிட்டு அடுப்பை நம்ம சிம் பண்ணி விட்டுறலாம். இப்போ தண்ணி பாத்தீங்கன்னா நல்லாவே வத்திருச்சு. அகைன் இது ஒரு தடவை கிளறிட்டு மேல மூடி போட்டுட்டு கீழே தோசைக்கல் வச்சுட்டு தம்முக்கு விட்டுறலாம். எந்த ஒரு இந்த மாதிரி பிரியாணி ஆகட்டும், புலாவ் ஆகட்டும், எதுவா இருந்தாலும் தம்முக்கு விட்டு செய்யும் போது அந்த அரிசி பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா உதிரியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அடியில வந்துட்டு அடிப்பிடிக்காமலும் இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா நான் கிளறிட்டு மேல வெயிட் வச்சுட்டு கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு தம்முக்கு விட்டுற போறேன். கரெக்டா ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதாங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்மளுடைய அந்த எக்னி புலாவ் பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கமன்னு அந்த ஸ்மெல்லே பாத்தீங்கன்னா நமக்கு பசி எடுக்க வச்சிரும். இது கூட ஒரு சிம்பிளான புதினா துவையல் செஞ்சு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் டேஸ்ட். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க.